ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அடிப்ரூஸ் படத்தோட ரிவ்யூ கொடுத்துருக்காரு இஸ் பிரசாந்த். அவரோட வீடியோக்கு தான் ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிபுருஷ் ரொம்ப அதீத புருஷ் அப்படின்னு வச்சிருக்கலாம், ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது வச்சிருக்கலாம், இல்லை ரொம்ப உடஞ்ச புருஷ் அப்படின்னு வச்சிருக்கலாம். இது என்ன புருஷன்னே தெரில சத்தியமாக, அந்தளவுக்கு புருஷ் ஆகிடுச்சு. புருஷ்னா அந்த காயமாகுதுல, அது பேர் புருஷ் அப்படிங்குவானுங்க. அந்த மாதிரி வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து தேட்டருக்கு ஒதுக்குறன்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் யோசிச்சு போங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னென்னா ராமாயணத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு என்ன பண்ணாங்க, யோசிச்சாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, அது சின்சான் கார்ட்டூன் ஆகி போச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சின்சான் கார்ட்டூன் வவ்வாலாம் வந்துட்டு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் கார்ட்டூன் வந்து எல்லாம் கலாச்சிட்டாங்க. ஏன்னா அது இப்படி இருக்குது அப்படின்னு கலாச்சோன்னே, சரி சின்சான் கார்ட்டூனே இன்னும் பெட்டர் சின்சான் கார்ட்டூனாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விஎஃப்எக்ஸ் டீம் கூட வந்து குத்த வச்சு அதில் வந்து மேலே பட்டி டிங்கரிங் போட்டு கொஞ்சம் எல்லாம் பல்க் ஆக்கி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லேமினேஷன் பண்ணி இன்றைக்கி வந்து விட்ருக்காங்க. ஒரு 6-7 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், அதை கொஞ்சம் லேமினேட் பண்ணி அதையும் இதையும் பண்ணி கொஞ்சம் அது பண்ணி விட்ருக்காங்க. என்னத்தை சொல்கிறதுங்க, அதாவது ராமர் நல்ல வேலை இல்லை. இப்போ ராமர் அவர் ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் இல்லை. இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கலேன், இந்த படத்தை பார்த்தாங்கன்னா டே நம்ம அவதாரமே எடுக்க வேண்டாம், டைம் ட்ராவல் பின்னாடி போய் உலகத்தையே ஆஃப் பண்ணி போதுண்டா, ராமாயணமே நடக்கலடா, வேணாம்டா, இது வேணாம்டா, ஓம்ராவத்தை என்னை விட்டுறா அப்படின்னு வந்து சொல்கிற லெவலுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திறமையாக வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து கையாண்டிருக்கார். இது என்ன ராமாயணமா, இது என்ன மகாபாரதமா, இது என்ன சீவக சிந்தாமணியா, இது மணிமேகலையா, இது எதுன்னு எவனுக்குமே தெரியாது. இந்த படத்தை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாக ஒரு அளவுக்கு ஏதாவது அப்படி இப்படி வரும். அப்பப்போ இந்த ஜெய் ஸ்ரீராம் வர்றப்ப தான் ஓ இது ராமாயணமா, ரைட் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்க தோணுது. இதில் கொடூரம் என்னன்னா, பாவங்க பிரபாஸ் இதில் மாட்டிக்கிட்டு தலைவனை ஜீசஸாகவே மாற்றிட்டாங்க. ஒரு இதில் வெள்ளுடை வேந்தை மாதிரி வந்துட்டு அப்படிங்கிறாரு. பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அது பூரா ஜீசஸ் இந்த மேய்ப்பர் இந்த கேலண்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்காரு. டேய் மதம் மாறிட்டீங்களாடா, திடீர்னு என்னடா படத்துக்குள்ளேயே மதம் மாறிட்டீங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துடுது. இதில் என்னன்னா மக்கள் சென்டிமெண்ட்டோட அப்பப்போ விளையாடுவாங்க. அப்போ என்ன யோசிச்சிருக்காங்க, சரி எப்படி இருந்தாலும் படம் எப்படி ஓடுற மாதிரி தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு போடுறா ஆஞ்சநேயருக்கு ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, மக்களை என்னென்னலாம் முட்டாளாக்கணும்னு நினச்சிருக்காங்க பாருங்க. இதையும் நிறைய நம்பிக்கிட்டு, ஆனால் ஆக்சுவலாக நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் வச்சிங்க, சரி ஆஞ்சநேயர் ஒழுங்காக காட்டினீங்களாயா, என்னையா பாக்ஸிங் மேட்ச்சில் அடி வாங்கின மாதிரி என்னையா அப்படி இருக்காரு அவரு. அது கீழே அந்த மேலே பாக்ஸிங் இதில் போட்டு விடுவோம்ல, அதை மேலே மட்டும் வச்சுட்டு கீழே மறந்த மாதிரி அப்படி ஒரு லுக்கை கொடுத்துருக்கீங்க. ஒரு எவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர் ஆஞ்சநேயர். ஆனால் நம்ம இந்த டிடியில் மகாபாரதம் ராமாயணம் டிடியில் போடுவான்ல, அதில் எவ்வளோ அழகாக ராமர் இருப்பார், அனுமாரில் எவ்வளோ அழகாக இருப்பார். அது இனியா வவ்வால் யார் இவருக்கு ராவனுக்கு, ஆனால் அது வவ்வால் ரவுஸாக இருந்ததுங்க. எங்கேயும் பார்த்துருக்காங்க இவங்க, ஏதோ வாகனம் எங்கே வேணும் ராவனுக்கு அப்படின்னு பார்த்தோன்னே இங்கே ஹாலிவுட் ஸ்டுடியோவில் போய் உட்கார்றப்ப, தம்பி ஏற்கனவே செஞ்சு வச்சது 5 இருக்குது பார்க்குறேன் அப்படின்ட்டு இருக்கானுங்க போல். அது இந்த வவ்வால் நல்லா இருந்திருக்குது. சரி நான் இது கொஞ்சம் இறக்க இது பண்ணி கொஞ்சம் எச்சையை மட்டும் கொஞ்சம் நல்லா துப்புற மாதிரி, நல்லா காரி முடிஞ்சு துப்புற மாதிரி பண்ணி விடுனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் ஓம்ராவத்து. அங்காட்டிக்கு அது பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு இருக்குது வவ்வால். எப்போ பார்த்தாலும் அப்படிங்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி இந்த பொம்மரேடிய நாய் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் தின்ட்டு இருக்குது, பச்சக்கன்னு திங்குது. அது என்ன வவ்வால்னே தெரியல, ஆனால் அது வவ்வால் கேரக்டர் சூப்பர். அதான் வாகனம் பார்த்துக்குங்க, இந்த சீதாவை கடத்திட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் மாதிரி ஏதோ கருப்பு கலர் பெட்ஷீட் போட்டு அதில் மேலே தலைவர் வந்து லாக் பண்ணி இப்படிங்கிறாரு. அது பார்த்தா சர்க்கஸ் மாதிரி சீதா வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே வர்றாங்க, அந்த மாதிரிலாம் காட்டிருக்காங்க. இதில் என்னன்னா, நீ எதுக்கு படம் எடுத்த, ஆப்வியஸ்லி என்ன ரிலீஜியஸ் படம் அப்படின்னா ராமரை வந்து கொஞ்சம் குளோரிஃபை பண்ணும்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் தான் குளோரிஃபை ஆயிருக்காரு, அட்டி வாங்கிட்டே இருக்கு. அப்படி ராமர் வந்து ராவணங்கிட்ட வந்து அட்டி வாங்கிட்டே இருக்காரு கடைசி வரைக்கும். கடைசி ராவணன் இறக்குறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனாக இல்லை தலைவன் சிரிச்சிட்டே தான் போகிறான். ஆக்சுவலாக ராவணில் குளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் வந்து ராவண புருஷன் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், அதிபுருஷ் பொதுவாக அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு வந்து ஏன்பா டிக்கெட் வாங்குங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் படம் ஒருத்தர் மோசம்னு சொல்கிற அப்படி அவர் போய் ஏண்டா அவர் எதுக்கு அடிக்கிறீங்க, ஒருத்தன் படம் மோசம் தான் சொல்லுவாங்க, போய் டைரக்டர் பிடிங்க, போய் கேள்வி கேளுங்க, நடிகரை கேளுங்க, இப்படிலாம் படம் நடிக்கலாமான்னு கேளுங்க, ப்ரொடியூசரை கேளுங்க, இப்படிலாம் தயாரிக்கலாமான்னு கேளுங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் கேளுங்கயா. ஒருத்தன் படம் பார்த்து நொந்து போய் 3 மணி நேரம் பார்க்கறதுல சாதாரண விஷயம் கிடையாது.
அதாவது ராவனுக்கு தலை முறைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி பொட்டனிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பக்கத்துல வரும்போது ரெண்டாவது தலை இருக்கிற மாதிரி இருக்கும். பொட்டனி தொட்டு பார்த்தோம்னா அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்போ ஒரு 3 தலை இருக்கிற மாதிரி இருக்கும். 3 தலை அப்படின்னு பிரிச்சதோ தனியா வர்ற மாதிரி. செகண்ட் ஹாஃப் கடைசி ஆகும்போது 15 தலை ஃபீலிங் வந்துடும் நமக்கு. அப்படியே சிம்பு 10 தலை மாதிரி 15 தலை அப்படின்லாம் வந்து நமக்கு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி வெயிட் ஆகி வெளியில வரும்போது இது ஏதோ ஊசி ஓட்டதாண்டா சரியாகும் அப்படிங்கிற லெவலுக்கு தான் நீங்க வெளியில வர்றீங்க. அந்த லெவல்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா மலைப்பாம்பு மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ரொம்ப சீரியஸா அந்த பக்கம் வந்து சண்டைகள்லாம் வந்துட்டு இருப்பாங்க எல்லாம். தலைவன் வந்து பார்த்தா மலைப்பாம்பு, நான் 5-6 விட்டு மலைப்பாம்புக்குள்ள படுத்துட்டு மலைப்பாம்பு மசாஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அது அதுவும் போக ஏடா ஸ்ரீலங்கா வாடாது அது என்ன டேய், அந்த இந்த இதுல வரும்ல இந்த அனிம் இதுல முருட்டோ டருட்டோ சுருட்டோ அப்படின்லாம் அந்த இது வரும்ல அந்த அனிமில், அதுல அந்த வேர்ல்டு வரும்ல பார்த்தா நீட்டமா அந்த குச்சி குச்சியா இருக்கும்ல அந்த வேர்ல்டு, அதை பண்ணி வச்சிருக்கானுங்க. அது பார்த்தா கருகருன்னு இந்த பக்கம் போக ஜப்பனீஸ் ட்ரீ மாதிரி பிங்க் கலர் ட்ரீ ஒன்று வேற அதில் இருக்குது. அது என்னடா ஜப்பானா இல்லை ஸ்ரீலங்கா வாடா டே. அந்த அளவுக்கு டார்க்கா கேரக்டர் இருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் டார்க்கா, அதாவது பாத்தீங்கன்னா ஜெட் பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா பூரா காஸ்டியூம் வந்திருக்காருங்க. ஓ என்ன சொல்றதுங்க, இல்லை அப்பப்போ சீதா தேவி அது அப்புறம் இந்த வாரு விஎஃப்எக்ஸ் ஏதோ பரவாயில்லைங்க. பொம்மை படத்துலேயே அது பரவாயில்ல பொம்மை படம், ஆனாலும் கொடூர பொம்மை படம் தான். எப்படின்னா 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த பொம்மை படத்துக்கு இந்த பொம்மை படம் பரவாயில்ல. ஆனால் பிரபாசர் ஒரு மனுஷன் நினைச்சாதான் பாவமா இருக்குதுங்க. மாட்டிட்டு அந்த ஆள் வர்ற அவஸ்தை இருக்க நமக்கு எல்லாங்க ஒரு மாதிரி ஆகி இந்த ஐஃபோன் இந்த வாட்ச் வேற வாங்கிட்டுனா அது பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குற ஜாஸ்தியாக கேட்குறா, காது பிஞ்சிருன்னு சொல்லிகிட்டே இருக்குது வார்னிங் வேறு நமக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் மேலாம் அப்படியே அந்த ஃபஸ்ட்டு சீன் செகண்ட் சீன்லாம் வந்து போட்டு ராமரே நேராக வந்துட்டா அப்படி நமக்கு நேராக. அந்தளவுக்கு இவனுக்கு அடிச்சு அடியில் படத்தில் ராமரே வந்து தம்பி வேணாம்ப்பா போயிரு, நீ தயவு செய்து எந்திரிச்சு போயிரு, நீ ஏதாவது இன்னைக்கு பார்க்கணும் அதை கோயில்கள் வந்து வா இங்கே ஏற்றி வா இங்கே வந்து சாமி கும்பிடு, இவனுக்கிட்ட மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அசரீதியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்கிறப்பெல்லாம் முடிகிறப்போ முன்னாடி ஆப்பிச்சு எங்கள் அம்தா நிறைய செத்து போன ஒரு 4-5 பேர்த்தெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டேன் நான். சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கு இதாக தான் 10 நிமிஷம் போயிட்டு வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ரா இது வந்து ஹியூமன் இது ஏதாவது ஃபீலிங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆதிபுருஷ் போய் பார்க்கலாம். நீங்கள் நினைக்க முடியாத எக்ஸ்பிரஷன்லாம் பாடிக்குள்ளேருந்து வந்து பல டிஎன்ஏவெல்லாம் டெஸ்ட் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு ஸ்டெம் செல் வரைக்கும் போய் உங்களை வந்து உள்ள ஊக்கப்படுத்தி உங்களை வந்து வெளியனுப்போம். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டகாசமான மாத்திரை தான் இந்த ஆதிபுருஷ். இந்த புருஷை வந்து நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து புருஷாக வாங்க, ஐ மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்க. என்ன ரேட்டிங் என்ன நீங்கள் போடுங்க, அம்மா படங்க போடுங்க, சும்மா போடுங்க சும்மா ஃபைட்லாம் அப்படி இருக்குது. சும்மா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படியே வந்து அப்படின்ட்டு வந்து தலைவர் போகிறாரு. சும்மா ரேண்டம். அது அப்புறம் வாலாட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் கிரைண்டர் இருக்குல்ல, இந்த மிக்சி இந்த தேங்காய் அரைப்போம்ல அது எங்கே, அதாவது என்னன்னா டைரக்டரும் பொண்ணும் உட்காந்துருக்காங்களாட்டுக்குது. பொண்ணோ பையனோ சின்ன பையனோ இதை சுட்டி டிவி பார்க்குறப்போ இல்லை எனக்கு தெரிஞ்சு சூச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் பேடாக இருக்கும். சூச்சுவா இல்லை ஜப்பனீஸில் ஏதாவது ஒரு மொக்க கார்ட்டூன் சேனல்லாம் தெரியல, பார்த்து தலைவன் போட்டு சீனாக எழுதிருக்கிறான். அண்டா குண்டா மிக்சி கிரைண்டரு எல்லாத்தையும் ஆயுதமாக்கிட்டானுங்க. பார்த்தீங்கன்னா சௌரியத்துக்கு என்ன நான் எப்படி நிற்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் நிற்பீங்க படம் பார்த்துட்டு வந்து எந்த உலகத்தில் இருக்கிறதுனே தெரியாமல் ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு அரை நாள் ஒரு மாதிரி ஒரு கடலுக்குள்ளே போய் மேலே வந்த மாதிரி ஒரு சைக்கிளிட்டிக் ட்ரக்கா அதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த ட்ரக் எடுத்த ஒரு ஃபீலிங் நிற்பீங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பானது ஆதிபுருஷ், போய் பாருங்கள். வணக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இனி அப்கமிங் வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோக்கெல்லாம் நாங்கள் ரியாக்ஷன் விடணும்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த வீடியோக்கு நாங்கள் ரியாக்ஷன் விடுவோம். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.